நடிகையுடைய இடுப்ப கிள்ளிட்டு சினிமாக்கு டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து டைப் அடிச்சு அறிக்கை விடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை போய் சரத்குமார்ட்ட போய் கேட்க வேண்டியதானே அவரு? அவங்க கூட்டணியில் இருக்கின்ற பவன் கல்யாண் அவரிடம் கேட்க முடியுமா? இப்ப கேட்க சொல்லுங்க. நீங்க எப்படி சினிமால எப்படி எந்த நடிகையினுடைய இடுப்பை கிள்ளிட்டு வந்தீங்கன்னு பவன் கல்யாண்ட்ட போய் கேட்க சொல்லுங்க. இப்போ உங்க சரத்குமார்ட்ட கேளுங்க. மிட் நைட்ல தானே கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் வந்து சேர்ந்தாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க அண்ணாமலை அவர்கள். அதாவது சினிமாவுக்கும் அரசியலுக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு தற்கூரியா அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. எதுக்கு டாஸ்மாக் அலுவலகத்தை நீங்க முற்றுகையிடுறீங்க? இடி ஏற்கனவே 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியாச்சு. சொல்லி ஒரு வாரம் ஆக போகுது. அப்போ அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று இடி அலுவலகத்தான் முற்றுகையிடணுமே தவிர நீ போயிட்டு டாஸ்மாக் அலுவலகத்தை போய் முற்றுகையிடுறீங்க. அப்ப யாரை காப்பாற்றுவதற்கு உண்டான வேலையை செய்றீங்க? இதே போன்றுதான் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வருகின்ற பொழுது யார் அந்த சார் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் முற்போக்கு சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது தற்கூரித்தனமா அரை நிர்வாணத்துல தனக்குத்தானே சாட்டை அடித்துக் கொண்டு அந்த போராட்டத்தை திசை திருப்பியது யாரு? அண்ணாமலை தான்.